பாத்திமா வந்து கொண்டு நினைக்கிறேன் ஐயா. ஆனந்தம் விளையாடும் ஆமா அயல்நாடு சென்றியே பட்ட படிப்பை முடித்து விட்டு தாயை திரும்பிட்டேன். ஐயா என்ன என்னுடைய மகனை கேட்க போறேன், என்ன கேட்க போறேன்? நானோ அயல்நாடு சென்று பட்ட படிப்பை முடித்து விட்டு தாயகம் திரும்பி விட்டேன். உண்மைதானே? ஆனா அயல்நாட்டில் இருந்து என்னை எதற்காக அவசரமாக அழைத்தீர்கள்? அந்த காரணத்தை நான் தெரிந்து கொள்ள வேண்டும். திருமணம் செய்ய வேண்டும் பாப்பா.
எனக்கா? உண்மைதானப்பா? என்னப்பா இது நீங்கள் சொல்லும் வார்த்தை வெந்தையாக இருக்கின்றது. என்னப்பா? நான் கற்கக்கூடிய கல்வி இன்னும் இந்த சமுதாயத்தில் ஏராளமாக இருக்கின்றது. அப்படி இருக்கும்போது இந்த சின்னம் சிறு வயதில் எனக்கு திருமணம் வேண்டாம். ஏனப்பா வேண்டாம்? ஆமாப்பா, உலக அனுபவம் உனக்கு தெரியாது. எனக்கு வயதாகி விட்டது. திருமணம் செய்து கொண்டு என் கண் குளிர பார்க்க வேண்டும். அப்படியா? உண்மைதானே? அப்பா உடனே சேர்த்துட்டாருன்னா யார் பாத்துக்கு? டேய் 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 அப்பா அவசரமா பூதேவியா? அப்பதான் போய் ஒத்து பண்ணி கம்மி கடை. டேய் திருமணத்துக்கு முன்னே என்னுடைய மகனுடைய ஜாதகம் எப்படி இருக்குது நான் கணித்து பார்க்க வேண்டும். நீ பார்க்க வேண்டும். ஆமா. ஜாதகர் கூப்பிடணுமா? அப்படியே கூப்பிடுறேன் ஐயா. தந்தையா, என்னடாச்சு? வந்துருக்கிறார் ஐயா. அப்பா, ஆசனத்தில் நீங்கள் அமருங்கள். மன்னர் அவர்களே, இந்த குலகுரு சுக்லாச்சாரியை அழைத்த காரணம் எதற்காக? ஐயா வருக வருக வணக்கம் வருக ஐயா. வணக்கம் ஐயா. வருக ஐயா. ஏண்டா, இந்த மாபெரும் சபையினில் இன்னவரை எதற்காக அழைத்தோம் என்ற காரணத்தை அவர் விளக்கமாக கேட்கிறார். அப்பா, நீங்கள் தானே விளக்கத்தை விவரமாக அவரிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும். சொல்லுகின்றேன். ஆமா ஆமா இரு. என்ன ஊனி கட்சி நிக்குது? மன்னரே, இதெல்லாம் தவறு. என்ன ஊனி கட்சி நிக்குது? விளையாட்டு கருவி அப்பா. அப்படிதான் இருப்பாரு. அப்படி ஆகட்டும். ஊனி கட்சி ரத்தம் வந்துரும். இப்பொழுது என்னை அழைத்த காரணம் எதற்காக? சிவமணி ஜாதகத்தை கணித்து சொல்ல வேண்டும். சிவமணி இப்போது ஜாதகத்தை கணிக்க வேண்டுமா? ஆமா. சிவமணி சிவமணி இல்லப்பா, இன்னும் உன்னால படி நீ. மன்னர் அவர்களே, உங்கள் மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டாம். என்னது குலகுருவே? என்னுடைய மனதை திடப்படுத்திக் கொள்ள வேண்டுமா? ஆமாம். எதற்காக தெரியுமா? அதற்காக. வரும் வெள்ளிக்கிழமை காலை வருகின்ற வெள்ளிக்கிழமை சுக்கிரவையும் வெள்ளிக்கிழமை காலை 7:45 மணி நேரத்தில் 7:45 மணி நேரத்தில் உன்னுடைய மகன் சிவமணி உயிர் பிரிந்து விடும். கரத்தில் கடிதம் வாங்க மோது கை தவறி மண்ணி விழுந்தலாமா? மன்னர் அவர்களே, இப்போது என்னால் ஒன்றியும் செய்ய முடியாது. ஆகையால் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? உன் மகனை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு அரண்மனையில் வேலை இருக்கிறது. விமர்சனமா? இப்போதே உன் மகனை அழைத்து நீங்கள் இருவரும் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அதன் பிறகு நான் கூறுகிறேன். புறப்படுங்கள் ஐயா. சிவமணி, சிவமணி, அப்பா, உன் ஜாதகத்தை கணித்து பார்த்த நேரத்தில் சிவமணி எப்படியடா சொல்ல போற சிவமணி? அப்பா,
விளக்கத்தை விவரமாக நீ எடுத்து வாய பிறந்தவன், சாக பிறந்தவில்லை என்னுடைய மகன் சிவமணி. சிவமணி, வருகின்ற வெள்ளிக்கிழமை 7:45 நாளில் உன்னுடைய உயிர் பிரிய வயிற்று சுமந்து ஈன்றெடுத்து பால் ஊட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாளாட்டி வளர்த்த தாய் தந்தை நீங்கள் அல்லவா? நல்ல ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து முடிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக ஜாதகத்தை கணித்தீர்களா? அவர் என்ன தெரிவித்தார் மீண்டும் தெரியுங்கள். வருகின்ற வெள்ளிக்கிழமை அன்று 7:45 நாளில் உன்னுடைய உயிர் விட்டு என்னுடைய வாழ்க்கையில் விதி விளையாடுகின்றதா அல்லது சூறாவளி புயல் காற்று வீசுகின்றதா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லை இறைவா. கடவுள் வாழும் கோவிலிலே கற்பூர தீபம், தலையிழந்த மாடத்திலே
அப்பா அந்த யமன் எப்படி வந்து உன்னை குடிக்கிறான் நான் பாக்குறேன்ப்பா. அக்னியால உன்னை கோட்டை கட்டிக்கிறீங்க. அப்பா நீங்கள் இந்த அவனி 56 சிற்றரசு ராஜாக்களிலே ஒருவர். உண்மைதானே? இந்த மூத்தவர் நீங்கள் அல்லவா? ஆமா. உன்னுடைய சிரத்தில் இருக்கக்கூடிய அந்த மணிமுடியாகப்பட்டது என்னுடைய சிரத்திலே சூடி அழகு பார்க்க வேண்டும், இந்நாட்டு மக்களை நீ பாதுகாக்க பார்க்க வேண்டும், அரசாட்சி செய்ய வேண்டும் என்ற காரணத்திற்காக எவ்வளவோ மனக்கோட்டை கட்டி உண்மைதானப்பா? அத்தனை மண்கோட்டை ஆகிவிட்டீர்கள். உண்மைதானப்பா? அப்பா, இதற்கு எதிர்காலம் மகனே சிவமணி, அப்பா உன் அந்த பாவி யமன் எப்படி பிடிக்கிறது நான் அனல் சோலை மூட்டிக்கிட்டேனப்பா. அப்படியா? சென்று வரட்டுமா? ஆகட்டும் அப்பா.